அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். இந்த டெலகிராம் செயலி சுத்தமாக முடக்கிட்டாங்க. ஒரு 7 நாள் நீட் எக்ஸாம் கொஷின் பேப்பர் லாஸ்ட் டைம் எழுதுனதில் அதில் தான் லீக் ஆனதுனால முடக்கிட்டாங்க. அதற்கு டெலகிராமினுடைய சிஇஓ என்ன சொல்கிறார்? G7 கூட்டமைப்பில் அமெரிக்காவை புறக்கணித்திருக்கிறாரா மோடி அவர்கள்? ஏன்னா பெரிய அளவுக்கு விவாத பொருளாகவும் இருக்கிறது, பேசு பொருளாகவும் இருக்கிறது. நேற்று நல்லா பேசினார், இன்றைக்கி சற்று புறக்கணித்திருக்கிறார். ஏதோ மோதல் வந்து விட்டதா, இல்லை 3 மாலுமிகள் கொல்லப்பட்டதற்கான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறாரா? அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். முதல் விஷயம், டெலகிராம் செயலியை முழுமையாக தடை விதிக்கிறாங்க இந்தியா முழுவதும். ஏன்னா நீ காலையிலேருந்து நானும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், சுற்றுது, கொசுவருத்தி சுற்றுற மாதிரி சுற்றிட்டே இருக்குது, வரல. நிறைய அப்டேட் கிடைக்கல, நிறைய புகைப்படங்கள் வரைபடங்கள் கிடைக்காம தவிர்க்கிறேன் நான். ஐயோ எப்படிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது? எதுனாலுமே உங்கள்கிட்ட வரைபடத்தை தூக்கிட்டு வந்து இங்கே பார் அங்கே பாருன்னு அந்தந்த ஏரியாவாக காட்டிகிட்டு இருந்தேனே, இப்போ அந்த டெலகிராமை போட்டு முடக்கி வச்சிட்டாங்களே அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் அடி எனக்குமே கூட அப்படின்னு நினச்சேன் நான். அப்போ நான் இன்னொரு வகையிலையும் பார்த்தேன் நான். அப்போ கொஷின் பேப்பர் நீட் எக்ஸாமுக்கு வந்து டெலகிராமில் லாஸ்ட் டைம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த செயலியை வந்து நாங்கள் முடக்கிறோம் அப்படின்னா, அடுத்து ஜிமெயிலில் ஷேர் பண்ணுறாங்கன்னா அப்போ ஜிமெயிலில் முடிக்கிடுவீங்களா? வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணால் வாட்ஸ்அப்பில் முடிக்கிடுவீங்களா? அதாவது இது அதுக்கு பின்னாடி என்ன கமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா, ஒரு கல்யாணத்தை வந்து நிறுத்தணும்னா சீப்பை ஒளி வச்சா கல்யாணம் நின்றுமான்ற கதையாக தான் இருக்குது இந்த டெலகிராம் செயலியோட முடக்கம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா திருடணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஆப்ஷன் மட்டும் இல்லை, பல ஆப்ஷன் அவங்கக்கிட்ட இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு வராத மாதிரி பார்த்துக்க வேண்டியது தான். ஏன்னா டெலகிராமுடைய சிஇஓ என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு ஷாப்பிங் மாலில் திருட்டு நடக்குது அப்படின்னா ஒட்டுமொத்த ஷாப்பிங் மாலையுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவீங்க. இப்போ ஒரு ரோடில் அதிவேகமாக கார் ஆக்சிடெண்ட் போயிட்டு நடக்குது, அதுக்காக நீங்கள் எல்லா ரோடையும் அவ்வளோதான்ப்பா ரோடு ஃபுல்லாக ஆக்சிடெண்ட் ஆகுது, அவ்வளோதான் ரோடு இழுத்து க்ளோஸ் பண்ணிவிடுவீங்கன்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னு தனது எதிர்ப்பை கடுமையாக பதிவு செய்கிறார் டெலகிராமினுடைய சிஇஓ. அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த செயலி முடக்கத்திற்கு வந்து மறைமுக காரணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள் காரணமோ அப்படின்னு ஒரு கொஷின் மார்க்கும் போடுறாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள் அப்படின்னா ரிலையன்ஸ், பிஜேபி ஹை ஹேக்கிங்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய டெலகிராம் மாதிரி மற்றொரு செயலியை உருவாக்குவதற்கு இதை கொஞ்ச நாள் முடிக்க வச்சா அது வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக கூட மத்திய அரசு ஹெல்ப் பண்ணுதா, இந்திய அரசு ஹெல்ப் பண்ணுறாங்களான்ற கோணத்திலே அவர் சந்தேகப்படுறாரு. அதாவது நேரடியாக அது ஒரு காரணம் காட்டி முடக்கிறது போது, இப்போ மக்கள் டெலகிராமை தவிர வேறு என்ன ஆப்ஷன் அப்படின்னும் போது வேறு ஏதாவது இந்திய பிராண்ட்னா அப்போ அவங்களுடைய ஆப் வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்ற கோணத்துலேயும் பார்க்குறாங்க. பட் டெலகிராமுடைய முடக்கம் மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்குது. நாங்கள் டெலகிராம் இல்லாமல் கூட இருந்துடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இந்த தடவை நீட் எக்ஸாமு கொஷின் பேப்பர் லீக் இல்லாமல் கொஞ்சம் சிறப்பாக நடத்தி முடிங்க அப்படின்ற வேண்டுகோளோட நேராக நம்ம G7 சம்மிட்டுக்கு போயிடலாம். G7 சம்மிட் வந்து உச்சி மாநாடு எங்கே நடக்குது? ஃப்ரான்ஸில் நடக்குது. நேற்றைய பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த G7 முக்கிய நாடுகள் இத்தாலி, கனடா, ஃப்ரான்ஸ், UK, அப்புறம் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதில் ரொம்ப அப்புறம் ஜப்பான் ஒன்று அடிஷ்னலாக சேர்த்துக்குவோம். இந்த நாடுகளோட கூட்டமைப்பெல்லாம் இருக்கும்போது நேற்று மோடி அவர்கள் கலந்துக்கும் போது ஸ்பீச் நடந்தது. அப்பயும் ஒரு குழு ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த குழு ஃபோட்டோவில் தள்ளி நிற்கிறார். இன்றைக்கி மொத்தம் 2 தடவை குழு ஃபோட்டோ இருக்குது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா குரூப் ஃபோட்டோஸ். குரூப் ஃபோட்டோ வந்து நிறைய ஊடகங்கள் என்ன பண்ணாங்கன்னா, நேற்றைய புகைப்படங்களை எடுத்து மோடி அவர்கள் வந்து தள்ளி நிற்கிறாரு, அதாவது ட்ரம்ப் அவர்களை அவாய்ட் பண்ணியிருக்கிறாரு, 3 மாலுமிகளை வந்து கொல்லப்பட்டதற்காக தனது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கிறார் அப்படின்னாங்க. உடனே பிஜேபியை பிடிக்காத ஒரு சில நபர்கள் சோசியல் மீடியா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லையே நல்லா கண்ணை ஊற்று பாருப்பா, இன்றைக்கி பாருப்பா அவர் பக்கத்துலேயே நிற்கிறாரு, கையை பிடிச்செல்லாம் ஏற்றி விட்றாருப்பா, இன்றைக்கி பாரு பக்கத்தில் நின்றுங்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. பட் நான் என்ன பர்டிகுலராக பார்த்தேன் அப்படின்னா, அவருடைய எக்ஸ்தல பதிவை பார்த்தேன் நான். மோடி அவர்களுடைய எக்ஸ்தல பதிவை பாருங்கள். ஃபஸ்ட்டு அவர் கலந்துக்கிட்ட ஃப்ரான்ஸ் மேக்ரன் அவர்கள் மோடி அவர்களை வரவேற்கிறாரா, அன்றைய குழு படத்தை வந்து வெளியிட்டு இருக்கிறாரா, அதில் பாருங்கள் ட்ரம்ப் அவர்களும் மோடி அவர்களும் தள்ளி தள்ளி நிற்கிறாங்களா,
அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரையாக சந்திக்கிற புகைப்படங்களை தனது எக்ஸ் பதிவில் வெளியிட்டிருக்கிறாரு. ஜார்ஜியா மெலோனி அவர்களும் சரி, இல்லை ஐரோப்பானுடைய தலைவர் உரசல்லா வாண்டர்லியான் அவர்களும். அப்போ என்ன ஸ்பீச் கொடுத்தோன்றதையும் அடுத்த பதிவில் வந்து போட்டிருக்கிறாரு. அந்த ஸ்பீச்சில் தான் மிக முக்கியமாக தனது எதிர்ப்புகளை வந்து பதிவு செய்திருந்தார் மோடி அவர்கள். என்ன எதிர்ப்புகளை பதிவு செய்தார்ன்றது இந்த வீடியோ கிளிப்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். மீதி ஆப்பிரிக்கானுடைய தலைவர்கள், குளோபல் சவுத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், கெனடா கிட்ட ட்ரேட் அண்ட் எக்கானமி, எனர்ஜி, டெக்னாலஜி அண்டு பீப்புள் டு பீப்புள் டைஸை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம்னாங்க. அதுக்கப்புறம் சும்மா ஒரே ஒரு சின்ன ஃபோட்டோ மட்டும் வைத்து ட்ரம்ப்புக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பதிவு மட்டும் போட்டு மீதி மேக்சிமம் மோடி அவர்களுடைய எக்ஸ்தல பதிவில் அந்த G7 சம்மிட்டு கலந்துக்கிட்டதுக்கப்புறம் யூகே பிரதமர் சந்திக்கிறாரு, யுஏஇனுடைய பிரசிடெண்ட்டை சந்தித்திருக்கிறார், ஜப்பானுடைய டக்காச்சி அவர்களை சந்திக்கிறாங்க, எகிப்தோட அல்சிசி அவர்களை சந்திக்கிறாங்க, இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா மீதி மற்ற இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் சந்திக்கிற புகைப்படங்களை போட்டிருக்கார். ஆனால் வந்து ட்ரம்ப்போட பேசின சிரித்த புகைப்படங்கள் பெருசாக இல்லை. கடந்த 16 மாதங்களுக்கு அப்புறம் ட்ரம்ப் எலெக்ஷனில் ஜெயித்ததுக்கப்புறம் மோடி அவர்கள் முதல் முறையாக சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் பட்சத்தில் இது வழக்கமாக 3 மாலுமிகள் கொல்லப்படாத நிகழ்வாக இருக்கும் பட்சத்தில் தனது எக்ஸ்தல பதிவில் மிக பிரம்மாண்டமாக போடப்பட்டிருக்கும். இந்தியா அமெரிக்காவுடைய உறவுகள் வந்து வலுப்பெற்றிருக்குன்ற மாதிரிலாம் போட்டிருப்பார். ஆனால் தனது எக்ஸ்தல பதிவிலே வந்து பெருசாக அதில் காட்டலை. சரி, நேற்று வந்து ட்ரம்ப் அவர்கள் பக்கத்தில் இருக்கும்போதே என்ன பேசினார் அப்படின்னு சொன்னாங்கன்னா, 3 மாலுமிகள் இறந்ததை பற்றியும் இந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய தாக்குதல்களை வந்து மாலுமிகளின் உயிர்கள் வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா அந்த உயிரிழந்த விவகாரம் மட்டும் இல்லாமல் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் எங்கள் மாலுமிகள் எப்படி இருந்திருக்காங்க, இதே மாதிரி தானே ஒவ்வொரு மாலுமிகளும் இருப்பாங்க. ஸோ யுத்த காலமாக இருக்கட்டும் இல்லை மற்ற காலங்களாக இருக்கட்டும், எல்லா நடைமுறைகளையும் தாண்டி மாலுமிகளோட உயிர்களை வந்து பாதுகாக்க வேண்டியது G7 நாடுகளுடைய பொறுப்புமே கூட அப்படின்ற ஒரு வார்த்தையும் அந்த இடத்துல சொல்கிறார். அப்போ சொல்லும்போது நேரடியாகவே அமெரிக்கா கிட்ட சொன்ன மாதிரி தான். இன்னும் வேறு எப்படியும் அதை புரிய வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். அதை நேரடி அடித்த மாதிரி தான் அது. அதுக்கப்புறம் தான் இந்த 2 பேரோட சந்திப்பு பெருசாக பழையபடி இல்லை அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. பட் நான் இன்னொரு ஆங்கிளில் கூட பார்த்தேன். நல்லா ஒரு மெச்சூர்டு தலைவராக இருக்கிறவங்க இப்போது நிலைமைக்கு ட்ரம்ப்புக்கிட்ட அவாய்ட் பண்ணுவாங்க. அது ஏன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அவர் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக மாறிடுவார். ஏன்னா ட்ரம்ப் வசைப்படாத நபர்கள் கிடையாது அதில். இப்போ பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் நேற்று கூட உட்காந்துட்டு என்ன சொல்கிறாரு தெரியுங்களா, நீங்கள் வந்து பதில் வரி போடுறத விட உங்கள் நாட்டில் எங்கள் பொருள் அதிகமாக வரி விதிக்கிறீங்க, ரொம்ப பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கள் நாட்டில் இறக்குமதி பண்ணுற ஒயின்லேருந்து மீதி எல்லாத்தையும் வரி விதிச்சிடும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அப்புறம் அவங்க பாட்டி குத்தன குத்தில் அவர் ஜா உடஞ்சி போச்சுன்னு சொன்னார். மேக்ரன் அவர்களை வெளிப்படையாக சொல்கிறாரு. யூகே பிரதமர் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்களை பற்றி எனக்கு பெருசாக அவர் மீது வந்து பேட் ஒப்பீனியன் தான். ஏன்னா என்றைக்கு ஒரு மைக்ரண்ட்டை வந்து பெரிய அளவுக்கு உள்ள விட்டாரோ அது வந்து பாகிஸ்தானுடைய இன்னொரு கண்ட்ரின்னு வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாரு. உரசல்லா வாண்டர்லியான் அவர்கள் இந்த மாதிரி எல்லாரையுமே விமர்சனம் பண்ணுறாரு. இந்திய பிரதமர் மோடி அவர்களையும் கூட நோ, நான் வந்து இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தும் போது அது மாதிரி நிறுத்தலைன்னு சொன்ன உடனே அவ்வளோதான், இம்மீடியட்டாக நான் ட்ரேட் நிறுத்துறேன், வரி உயர்த்தின உடனே மோடி நோ அப்படின்னு போர் நிறுத்தினாருன்னு சொன்னாங்க. இது எல்லாருமே எல்லாத்துக்குள்ளேயும் மனசில் வரும். இந்த மனுஷங்கிட்ட நம்ம போயிட்டு பேசாத ஏதாவது ஒன்று பேசி கையை கொடுத்து நாளைக்கு நம்ம மனுஷன் வானத்தை வாங்கி விட்டுருவாரோன்ற கோணத்துலேயே எல்லாருமே சற்று விலகியே இருந்ததை பார்க்க முடிகிறது. ட்ரம்ப் அவர்கள்கிட்ட விலகியே இருந்தாங்க. அதில் ஒரு கட்டத்தில் ஜெலன்ஸ்கி கூட என்ன பண்ணாருன்னா பின்னாடியே நின்று பம்பிகிட்டே தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் சரி வாப்பான்னு இந்த பக்கம் கூப்பிட்டு அந்த பேசின பதிவுகள் எல்லாமே வந்து பார்க்க முடிகிறது. இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளுமே கூட. ஆனால் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளில் இந்தியாவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட முடிவுகளுமே இருக்குது. ஒரு கல்யாணத்தில் கலந்துக்கிறோம் அப்படின்னும் போது கல்யாணத்தில் நமக்கு எதிராக இருந்தால் கூட நமக்கு சாதகமான சூழ்நிலை நடந்துக்கணும். நான் எப்போவுமே ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் கல்யாணத்தோட கம்பேர் பண்ணுவேன். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம தெரிந்த நபர்கள் மீதி மற்ற இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஒரே இடத்துல வருவாங்க, நிறைய கான்டாக்ட் கிரியேட் ஆகும், நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான பிளான் பண்ணலாம் நம்ம. அதே மாதிரி தான் மோடி அவர்கள் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு யுஏஇனுடைய பிரசிடென்ட் அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறார். அடுத்து எனர்ஜி ட்ரேட். யுஏஇ ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அவங்க டோட்டலாக ஓப்பக்கில் இருந்து வெளியே வந்துட்டாங்க. இனி அவங்க குறிப்பிட்ட அளவுக்கு தான் எண்ணெய் உற்பத்திலாம் கிடையாது, அவங்க பெரிய அளவுக்கு பண்ண போகிறாங்க. இனி எண்ணெய் விலை வந்து
$50 பக்கம் வரது கூட வாய்ப்புகள் இருக்குது. எந்த அளவுக்கு குறையுமோ, இப்போ நான் வரும்போது செக் பண்ணி பார்த்தேன் நான், 74 சம்திங் இருந்தது. தங்கத்தின் விலை சற்று ஒரு 2-3 நாளாக குறையலாம், ஆனால் கண்டிப்பாக ஏற தான் போகுது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒரு சில பிரச்சனைனால தான் ஹோல்டாக இருக்குது. மற்றபடிலாம் மறுபடியும் அதை வந்து பீக் சிஸ்டத்துக்கு ஓட போகுதுன்றது அது தெள்ள தெரிந்த விஷயம் கூட. அப்புறம் கனடா பிரதமர் அவர்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறாரு. அப்புறம் யூகே பிரதமர் கிர் ஸ்டார்மர் அவர்களை சந்திக்கிறாரு. பட் கனடா பிரதமரோட சந்திப்பு என்னென்னா, இந்தியா கிட்ட எனர்ஜி கொலாபரேஷன் வந்து ஏற்படுத்த போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்படியே ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழித்து ஜெலன்ஸ்கி கிட்ட மீட் பண்ணுறாரு. ஜெலன்ஸ்கி வந்து இண்டிவிஜுவல் லிஸ்ட்டு கொடுக்குறாரு, ஒரு 160 லிஸ்ட்டு. இது எல்லாத்தையும் நீங்கள் பொருளாதார தடைகளை விதிக்கணும், அது இல்லாமல் இனி ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குகின்ற நாடுகளுக்கு நீங்கள் அழுத்தங்கள் கொடுக்கணுன்றாரு. அதற்கு முன்பு கனடா நம்மக்கிட்ட எனர்ஜி அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. அப்படியே அங்கே போய் ஜெலன்ஸ்கி கிட்ட இது மாதிரி யார் யாரெல்லாம் ரஷ்யா கிட்ட வாங்குறாங்களோ அவங்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்கணுன்றாங்க. அப்போ ஒட்டுமொத்த இந்த G7 கூட்டமைப்பில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன அப்படின்னா, போதும் 4 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்துகிட்ருக்கு, இதை நம்ம உடனடியாக நிறுத்தணும். போர் நிறுத்துறதுக்கு முதன்மையான வழி என்ன அப்படின்னா, ரஷ்யாவுடைய எண்ணெய் வளங்களையும் எரிவாயுவையும் ஏற்றுமதியை நிறுத்தணும். அப்போ எந்த நாடுகளுமே வாங்காத மாதிரி பண்ணணும். மீதி எல்லா நாடும் என்ன பண்ணலான்னா, அமெரிக்கா கிட்ட வாங்க வச்சிடலாம். அவங்க கிட்ட வாங்கினா மட்டும்தான் இது சீக்கிரம் அந்த போரை நிறுத்த முடியும். இல்லை மறுபடியும் ரஷ்யா கிட்டே வாங்கினாங்கன்னா அந்த பணத்தை வச்சு அவங்க தாக்கல் நடத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்கன்னுவாங்க. அந்த இடத்துல கோட்டசாமி ஒரே சந்தோஷத்தில் இருப்பார், ஆண்டவா நான் என்ன பண்ணுவேன், இப்போ தான் ஏதோ இந்த ரஷ்யா யுத்தத்தினால ஓரளவுக்கு அங்கே அக்ரிமெண்ட் ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி பொழப்பு ஓட்டிக்கிட்டாரு. இப்போ போதாத வரைக்கும் இப்போ அடுத்த பிஸ்னஸ் போகணும் இல்லை இப்போ, ஏன்னா இப்போ இங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அடுத்து இப்போ நேராக அங்கே போயிட்டார். அடுத்து ரஷ்யாவுக்கு பொருளாதார தடையை போட்டு நெருக்கடி கொடுக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் அப்படின்னு நேற்று ஆரம்பிச்சிட்டார் தலைவர். கரெக்டாக இவங்க கூட்டணி இருக்கிற நாடுகளும் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆமாம் தலைவரே போட்டுற வேண்டியது தான், தடைகளை போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து இந்தியாவுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எஸ் இந்தியா இதுக்கப்புறம் வாங்கினா கண்டிப்பாக நெருக்கடிகள் கொடுப்பாங்க, பெரிய அழுத்தங்கள் கொடுப்பாங்க. அதுவும் குறிப்பாக ஃப்ரான்ஸ் வந்து அவங்களால கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்கக்கிட்ட தான் நம்ம ரஃபேல் விமானங்கள்லாம் வாங்கிட்டு இருக்கிறோம், அடுத்தடுத்த ஒப்பந்தங்களை ஏற்படுத்தியிருக்கோம். அவங்க அப்படியே பல்லு கடிச்சிட்டு வேறு வழியில் ஓரமாக இருப்பாங்க. பட் ஐரோப்பா நாடுகளும் இப்போ வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் சொன்னாலுமே ஏற்கனவே ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு, சட்டங்களை போடுவது அவங்க தான், முழுமையாக செயல்படுத்துறது நான் மட்டும்தான். ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு வேறு, ஸ்ட்ரிக்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, பிஸ்னஸ் டீல். அவங்க மட்டும் தான் இப்போ என்ன பண்ணுவாங்க, எங்ககிட்ட எண்ணெய் வளங்களை வாங்கணும், எங்ககிட்ட வந்து ஆயுதங்களை வாங்கணும், உங்களுக்கு தேவையான என்ஜின்களை நாங்கள் கொடுக்குறோன்னு ஏற்கனவே நம்மக்கிட்ட கெஞ்சிட்ருக்கிறாங்க. அமெரிக்க தரப்பில் பெரிய அளவுக்கு புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தனக்கு சாதகமாக பயன்படுத்த போகிறாங்க. அதனால் நான் இதை பொறுத்த வரைக்கும், இந்த மீட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்டிகுலர் ஆங்கிளில் நேற்று இரவு பதிவுகள் சொன்னது தான் நான் இங்கேயும் சொல்கிறேன். நான் முழுக்க இது இந்தியாவுக்கு மட்டும் எகென்ஸ்டாக இல்லை, அடுத்து வந்து சீனாவுக்கும் குறி வச்சிட்டாங்க. காஜா கலாஸ் அவங்க வந்து நேற்று சந்திப்பில் சொல்கிறாங்க, அங்கே ரஷ்யாவுடைய வீரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சீனாவில் பயிற்சி கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கே பயிற்சி கொடுக்குறது பெரிய சட்ட சிக்கலாக இருக்கிறனால, தாக்கல் அங்கேயும் நடக்கிறனால சீனா பயிற்சிகள் கொடுக்குறாங்க. ஒரு சில நேரத்தில் சீனா வீரர்கள் அனுப்புகிறாங்கன்றது ஆதாரப்பூர்வமாக தெரிகிறது. இனி சீனா மீது நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது இருக்கும்னாங்க. சரி ரைட்டு, வந்துட்டிங்களா, கொஞ்ச நாள் இந்த உலகம் அமைதியாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காதில்ல, அடுத்து வந்து சீனா கிட்ட வரன்றாங்க. அது இல்லாமல் நேற்றைய கூட்டத்திலே வந்து ஜெலன்ஸ்கி பேசும்போது அடுத்த கட்ட நாங்கள் மிசைல்ஸ், இப்போ ஏற்கனவே லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்து அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்க, அது பெரிய ட்ரபிள் கொடுத்துட்ருக்காங்க. கரெக்டாக 2 நாளைக்கு ஒரு தடவை ரஷ்யாவுடைய எண்ணெய் கிடங்குகள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் அடிக்கப்படுகிறது, எரிகிறது. நேற்று மாஸ்கோவில் அடித்த அந்த இது வந்து இன்னுமே எரிஞ்சிட்டு தான் இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவல். இன்றைக்கி வந்து ட்ராப்ட் மிசைல்ஸ் ஒன்று உருவாக்க போகிறாங்களாம். அதாவது மேலே பார்த்தோம்னா ஒரு பலூன் மாதிரி கட்டி, எந்த ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேரும் இல்லாமல் அப்படியே ஃபுல் ஹைட்லேருந்து இறக்கணும் அப்படின்னா ஈஸியாக தாக்கல் நடத்திடலான்ற மாதிரி அடுத்து எங்களுடைய பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கிறன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. சரி ரைட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப நாள் ஒரு சில சந்தேகங்கள்லாம் ஒரு இடத்துல தீர்த்துருக்காங்க. இந்த நிறைய தலைவர்லாம் பேசினா அப்படி என்ன தான் பேசிப்பாங்க அப்படின்னும்போது, ஜார்ஜியா மெலோனி அவர்கள் வந்து பேசும்போது, அப்போ காலையிலேருந்து நான் 3 காஃபி குடிச்சிட்டேன். ஏன்னா ட்ரம்ப் வரதுக்கு ஒரு 40 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. 40 நிமிஷம் இவங்கெல்லாம் உட்காந்து பேசிக்கிறாங்க. உடனே இவங்க கிர் ஸ்டார்மர் இல்லை, ஜார்ஜியா மெலோனி அவங்க வந்து அதுக்கப்புறம் 3 காஃபிக்கு அப்புறம் சிகரெட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சிகரெட்டை நிறுத்தி நான் 1 மாதத்துக்கு மேலே ஆகுது அப்படின்றாங்க. உடனே ஐரோப்பாவோட தலைவரை பார்த்து கிர் ஸ்டார்மர் அவர் கேட்குறா, அப்போ நீங்கள் நான் 2005லேருந்தே நிறுத்திட்டேன். ஓ குட் அப்படின்னு சிகரெட் நிறுத்தின விவகாரத்தையும்
இந்த காஃபி குடித்ததை பற்றியும் என்னப்பா இந்த மனுஷன் இன்னும் வரலையே, எப்போ ஒரு வர டைம் ஆச்சுல்ல அப்படின்ற மாதிரிலாம் சும்மா நம்ம பேசிப்போம்ல. அங்காளி பங்காளி வா பங்காளி, எப்போ பங்காளி, இப்போ பரவாயில்ல பங்காளி, தம் அடிக்க நிறுத்திட்டியா, பீடி குடிக்கிறது நிறுத்திட்டியான்னு கேட்குறாங்கல்ல. அந்த மாதிரி நல்லா ஜாலியாக கேஷுவலாக பேசிகிட்டு இருந்த பதிவு அந்த இடத்துல மைக்கிறது வந்து ஆனில் இருந்திருக்கு. அவங்க ஆனில் இல்லைன்னு நினச்சி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்மளுக்கான அந்த சந்தேகங்கள் வந்து தீர்த்ததை வந்து பார்க்க முடிகிறது. அப்புறம் வழக்கம் போல் ட்ரம்ப் வந்து நான் அத்தனை போரை நிறுத்தினேன், எத்தனை போரை நிறுத்தினேன், உலகம் என்னால் அமைதி பெறுகிறது, இன்றைக்கி வந்து இஸ்ரேலுக்கு என்னை பார்த்தா கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கும், ஏன்னா நான் லெபனான் மீது தாக்கல் நடத்தக்கூடாதுன்றது. ஆனால் இஸ்ரேல் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், அமெரிக்கா இல்லை என்றால் இன்று இஸ்ரேலே இல்லை, நான் இல்லை என்றால் இன்று இஸ்ரேலே இல்லை, நான் செய்ததை வேறு எந்த அதிபரும் செய்திருந்ததில்லை. ஈரான் ஒன்று ஒப்பந்தத்தில் வந்து லெபனான் மீது தாக்கல் நடத்தி அந்த தாக்குதல் நான் விரும்பலை, லெபனான் விவகாரத்தில் வந்து நெதன்யாகு அதிக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும், அதையும் மீறி எனக்கு அவர் மீது வெறுப்பாக இருந்து இல்லை என் மேலே வந்து கொஞ்சம் நான் சொல்கிறதெல்லாம் கேட்காம போனார்னா இஸ்ரேல் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், இதுக்கப்புறம் நான் உங்களை வந்து காப்பாற்ற மாட்டேன், அவ்வளோதான், இது வரைக்கும் உங்களை காப்பாற்றினேன், என்னையை விட உங்களை அதிகமாக பாதுகாத்துக்க முடியாது, காப்பாற்றவும் முடியாதுன்னு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. ஏன்னா நேற்று சாயந்தரம் லெபனான் மீது தாக்கல் நடத்தினாங்க, எல்லை பகுதியிலேருந்து வெளியேறலை, வெள்ளிக்கிழமை அக்ரிமெண்ட்டு சைன் பண்ண போகிறாங்க, அந்த அக்ரிமெண்ட்டு சைன் இன்னும் ஒரு சிங்கிள் பாயிண்ட்டு கூட வெளியிடல இரண்டு தரப்புலையும். நேற்று மார்க்கோ ரூபியோ அவர்கள்கிட்ட கேட்கும்போது கூட என்ன சொன்னார்னா, இல்லை நாங்கள் வெள்ளிக்கிழமை வெளியிடுறோம், லாட் ஆஃப் சென்சிட்டிவ் இஷ்யூஸ் இருக்குது, அதனால் அந்த பாயிண்ட்டு வெள்ளிக்கிழமை வெளியிடுறாங்க. அப்போ எதன் அடிப்படையில் ஊடகங்கள் 14 பாயிண்ட்டை இன்னும் ஒரு கட்டுக்கதைகளாக வெளியிட்டுருக்கிறாங்க? சம்பந்தப்பட்ட இரு நாடுகள் இல்லை, இடைத்தரகராக இருந்த பாகிஸ்தான், இடைத்தரகரும் வெளியிடல, சம்மந்தப்பட்ட 2 நாடுகளும் ஒரு சிங்கிள் பாயிண்ட்டை கூட வெளியிடல, கற்பனை கதைகளில் அவங்கவுங்க அள்ளி விட்டுட்டுருக்குறாங்க. ஏன்னா இந்த ட்ராமாலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே எல்லாம் உலக மக்களை ஏமாற்றி அவங்கவுங்க இந்த கடைசி நேரத்தில் நான் கொஞ்சம் பங்கு சந்தையில் கொஞ்சம் லாபம் அடைஞ்சிக்கிறேன்ற மாதிரி இந்த 2 நாடுகளும் பேசி வச்சுக்கிட்டு 2 நாள் தாக்கல் நடத்தினதில் பங்கு சந்தையில் பெரிய அளவுக்கு அடி வாங்கிச்சு, ஃபுல்லாக வாங்கினாங்க, போர் நிறுத்தின அனௌன்ஸ் பண்ணாங்க, ஃபுல்லாக பீக்கில் போய் நின்றுருக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. க்ரூட் ஆயிலில் அதே சூழ்நிலையே தான். சரி, அதனால் நம்ம கத்தாரையும் சொல்லிட்டாங்க. கத்தார் இதுக்கப்புறம் ஈரானுக்கிட்ட நெருங்கி இருக்க போது. நேற்று வந்து கத்தாருக்கும் ஈரானுக்கான அந்த பவர் வந்து சுத்தமாக நிறுத்தி வைத்திருந்தாங்க. அதை ஈரானுமே ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. 2 மாதத்துக்கு அப்புறம் ஈரானுடைய ஒரு கப்பல் இந்த பக்கம் கிளம்பி வந்ததையும் பார்க்க முடிகிறது. ஏன்னா 2 மாத தடை ஃபுல்லாக பிளாக் அவுட்டில் இருந்தது. பிளாக் அவுட்டில் இருந்து அமெரிக்கா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் வெளியே வரலைன்னா கூட அங்கேயே தான் இருக்காங்க. இருந்தாலும் ஈரானுடைய கப்பலை அனுப்பி வச்சிட்டாங்க. போப்பா, நீயும் நம்ம பங்காளிங்களாயிட்ட, தெரிஞ்ச சொந்தக்காரர் ஆகிட்ட, எல்லாம் நம்ம 2 பேரும் பேசி வச்சுப்படி தான் நடக்குது, அதனால் போப்பா சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு அனுப்பி வச்சுட்டாங்க. அதையும் பார்க்க முடிகிறது. லின்சே கிரஹாம் அவர்கள் பேசும்போதும் மைக் ஒகாபே, அவர் யார் அப்படின்னா இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுக்கான தூதர். இவங்க 2 பேர் தான் அப்படியே கண்ணு தண்ணி வடிச்சிட்டு பேசுகிறாங்க. யார்? அந்த லின்சே கிரஹாம்லாம் வந்து ரொம்ப எதிராக இருந்தார். 300 பில்லியன் பணத்தெல்லாம் கொடுத்தா அவங்கள ஒரு பேட் பீப்புள், அந்த பேட் பீப்புளுக்கு போயிட்டு நம்ம மறு கட்டமைப்பு செய்கிறதா, அப்போல்லாம் அதெல்லாம் ஃபேக் நியூஸ், அதெல்லாம் நம்ப மாட்டேன், ஈரானை இன்னும் நம்ம கண்டுக்குள்ளே கொண்டு வரல, நம்ம கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கணும், அவங்களாம் வந்து ஒரு குட் பீப்புளே கிடையாது அப்படி எப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதில் வேறு ஈரானுடைய ஸ்டேட் டிவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த நேரத்துலையும் ஈரான் தனது பதிலடியை வந்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இஸ்ரேல் மீது. ஏன்னா தொடர்ந்து லெபனான் மீது தாக்கல் நடக்கும் பட்சத்தில் ஈரான் அதை விரும்புகிறது, தாக்கல் நடத்துவதற்கு விரும்புகிறதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இந்த தடவை நடந்துச்சுன்னா அமெரிக்கா தள்ளி நின்று தான் வேடிக்கை பார்க்கும், முடிஞ்சால் தடுப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா அமெரிக்கா தெரியாமல் தலையை விட்டுட்டு ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் அடி வாங்கிட்டு இருக்கு. அதனால தான் லின்சே கிரஹாம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சவுதி நீங்கள் வந்து இஸ்ரேல் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆபிரகாம் அக்காடை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை வந்து விட்டது, அதுதான் மக்களுக்கு செய்யப்படுகிற சேவை, இந்த சேவையும் தேவையும் ஏற்பட்டால் அது கரெக்டாக இருக்குன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறார். இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகளுமே கூட. இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நான் 2 விஷயத்தை பார்த்தலாம். நாம் சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தங்கம் யாரும் வாங்கக்கூடாதுப்பா, வாங்கினீங்கன்னா பெரிய இஷ்யூவாக இருக்குன்ற மாதிரி சொன்னதில் இறக்குமதி வரியை உயர்த்தியும் பார்த்தாச்சு. ஆனால் லாஸ்ட் இயர் டிசம்பரை விட இந்த ஆண்டு டிசம்பர் ஒப்பிடும்போது 34% அதிகமாக வாங்கியிருக்காங்களாம். அதாவது $3.41 பில்லியன் அதிகரிச்சிருக்கு. இந்தியா தங்கம் வாங்காதீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் 34% அதிகமான பேர் தங்கத்தை வாங்கியிருக்காங்களாம். ரொம்ப நோட் பண்ணோம். ஒருவேளை சொல்லாமல் அமைதியாக இருந்திருந்தாவே
யாரும் வாங்காமல் விட்டுருப்பாங்களோ? ஏன்னா வாங்காதீங்க அப்படின்னு சொன்னால் தான், ஓ இதில் ஏதோ சம்திங் இருக்குதுன்னு சொல்லிட்டு முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வெள்ளி வந்து குறைஞ்சிருக்கு, ஆனால் தங்கம் வந்து குறையவே இல்லையா, அதனுடைய வாங்கினது வந்து அதிகமாக தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இண்டோ பசிபிக், அதாவது வழக்கமாக 1947 அமெரிக்கா என்ன மாதிரியான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா, யூஎஸ் இண்டோ பசிபிக்கை வந்து யூஎஸ் INDO PACOM தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. யூஎஸ் இண்டோ பசிபிக் கமாண்ட் அப்படின்ட்டு அமெரிக்காவுடைய கமாண்டரு. இதுக்கப்புறம் அந்த இண்டோன்ற வார்த்தையை தூக்கிட்டு USPACOMனு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க இண்டோ பசிபிக்கில். இதுக்கப்புறம் அந்த வார்த்தையை மட்டும் ஏன் தூக்குனாங்கன்னு தெரியல. இந்த கொரியன் வார், வியட்நாம் வார் அந்த சமயத்தில் எல்லாமே அவங்களுடைய யுத்த காலத்துக்கு US INDO PACOM தான் யூஸ் பண்ணாங்க. பட் இப்போ இண்டோன்ற வார்த்தையை வந்து தூக்குறாங்க. ஒருவேளை இந்தியாவுக்கான முக்கியத்துவத்தை எதை குறிக்கிறாங்களான்ற ஆங்கிளில் பார்க்கலாம். சீனா ஒரு மொஸ்கிட்டோ அளவுக்கான ஒரு ஸ்பை கேமராவை ரெடி பண்ணியிருக்காங்களாம். சோஷியல் மீடியாவில் ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்குது. இனி எதிரிகளுடைய ரேடார் சிஸ்டங்கள் வேறு ஏதாவது எங்கேயா இருக்குன்னா இந்த சின்ன கொசுவை அனுப்பி உளவு பார்த்து தாக்கல் நடத்துறதுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணி அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சா நம்ம நைட்டு பேசிக்கலாம் நம்ம. ஏன்னா டமாஸ்கஸில் வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று ஓடிட்டுருக்கு. துருக்கி வந்து சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இஸ்ரேலை தனிமைப்படுத்த நினைக்கிறதா, அந்த ஆங்கிளையும் நம்ம பார்க்கலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக் மார்க்கெட் சேனல். நன்றி, வணக்கம்.